கருப்பு கருப்பாக புள்ளிகள் வர ஆரம்பிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புகள்ல வர ஆரம்பிக்குது சிலருக்கு. இவரோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால. இத விட இன்னும் பார்த்தோம்னா, அவர்களுக்கு மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள உண்டு பண்ணிருது. இப்ப மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், இவருக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, நிச்சயமாக சம்மந்தம் இருக்குது. அதான் பாருங்க, இப்ப வந்து குழந்தை பேறு இல்ல அப்படின்னா, முதல்ல போய் உனக்கு தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணிட்டு வா. தைராய்டு இருந்தா தைராய்ட முதல்ல சரி பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா, இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சினைப்பையில் சினை முட்டை உற்பத்தியாவதற்கு இந்த தைராக்சின்ற ஹார்மோன் சப்போர்ட் பண்ணி குடுக்குறாரு. அங்க ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒருத்தர் வருவாரு. எஃப்எஸ்ஹெச்ன்னு. அவரு கூட இந்த தைராக்சின் ஹார்மோனும் சேர்ந்து தான் அந்த இடத்துல ஒரு ஓவம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாகும். ஓகேங்களா? அப்ப அங்க இவரோட ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருக்கப்படும் பொழுது, அங்க எஃகு உருவாகுறதுலயே அங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்ப அவங்களுக்கு மாதவிலக்கு பிரச்சனை அப்படின்றது இருக்கும். குழந்தை பேறுன்லயும் அங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் குடுத்துரும். அவ்வளோதான் விஷயம். இது போல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தலைமுடிக்கு இவருக்கும் சம்மந்தம் இருக்குது.